சொல்லி அந்த மோசே சொல்லுகிறார். இது மோசேயின் சங்கீதம். இது யாருடைய சங்கீதம்? மோசே எழுதிய சங்கீதம். அதில் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் மோசேயின் சங்கீதம் என்று சொல்லி. அந்த 90ஆம் சங்கீதம் ஆரம்பத்தில் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்று சொல்லுகிறார். எங்களை சிறுமைப்படுத்த நாட்கள் நமக்கு தெரியும். மோசேயினுடைய ஆரம்ப நாட்கள் தெரியும். அவர் எப்படி இருந்தார்? ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தார்? ராஜாங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ராஜா, இளவரசர். அவர் என்ன, பார்வோனுடைய மகளுடைய வளர்ப்பு மகன், சொந்த பையனை போல வளர்த்து வந்தால். எனவே அவர் ஒரு இளவரசரை போல இருந்தார் 40 வருஷம். அடுத்த 40 வருஷம் அவர் ஒரு பரதேசியை போல இருந்தார். யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மனுஷன், அனுபவிக்காத ஒரு மனுஷன் எந்தவித பிரச்சனையும் துன்பத்தையும் என்ன செய்வான்? சாதாரணமாக அவன் அனுபவிச்சிருவான். அது அவனுக்கு பெருசாக தெரியாது. நாளெல்லாம் சிரமப்பட்டே இருந்தவன், சிறு வயதிலேருந்தே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன், சிறு வயதிலேருந்தே எல்லாவற்றுக்கும் கஷ்டப்பட்டவன், பின்னாட்களில் வசதி வந்தால் அவன் எப்படி அவன் அந்த வசதியை பொருட்டாக என்ன மாட்டான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற பலன் அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு ராஜாங்கத்தில் வாழ்ந்தவர், ஒரு வசதியாய் வாழ்ந்தவர், அவர் திடீரென்று கீழே போயிட்டார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அது மிக பயங்கரமான ஒரு காரியம். அதனால தான் அவர் சொல்றாரு, எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. உண்மையாகவே மோசேயினுடைய அந்த அடுத்த 40 வருஷம், அதாவது முதல் 40 வருஷம் 120 வருஷம். மோசே உயிரோடு வாழ்ந்த நாட்கள் எத்தனை? 120 வருஷம். முதல் 40 வருஷம் அவர் ராஜாங்கத்தில் அரசனை போல வாழ்ந்தார். அடுத்த 40 வருஷம் பரதேசியை போல அவர் வாழ்ந்தார். ஆடு மேய்த்து கொண்டு எந்தவித லக்கும் இல்லாமல், எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் அவர் வாழ்ந்தார். அதற்கு அடுத்த 40 வருஷம் கர்த்தர் உண்மையாக இந்த ஜெபத்தின்படியாக அவர் என்ன செய்தார்? அவர் சரியாய் மகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா. ஏராளமான ஜனங்களுக்கு அவர் ராஜாவை போல மாறிவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எந்த ஜனத்துக்கு ராஜாவை போல மாறினார்னா தேவனுடைய ஜனங்களுக்கு. அதுதான் பெரிய ஒரு அற்புதமான காரியம். அதில் யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு ராஜாவை மாறி இவர் ஒரு தேவனை போல இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தரிடத்துல கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்ல நினைக்கிறதெல்லாம் இவர் தான் சொன்னார். இன்னொரு இடத்துல நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா யாத்ராமத்து புஸ்தகத்தில், அது எடுக்க வேண்டாம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இவர் நீ அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக எகிப்துக்கு போக வேண்டும். இவர் மீதியான் தேசத்தில் இருக்கிறாரு. எகிப்து போய் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணுங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு வாக்கு வல்லவன் அல்ல, அந்த அளவுக்கு பெரிய திறமசாலி இல்லை அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த 40 வருஷத்தில் அவர் அப்படியே தன்னுடைய சுயத்தை எல்லாத்தையுமே என்ன செய்துட்டாரு? இழந்துட்டாரு சுத்தமாக. இனி என்னால் முடியாது, ஒன்றுமே முடியாது என்னால் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இதுவரை சரி, இனிமேலும் சரி, நான் வாக்கு வல்லவன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, உனக்காக உன் சகோதரனாகி ஆரோனை வர சொல்லியிருக்கிறேன். அவன் உன்னை சந்திப்பான், உன் இருதயம் அவனை கண்டவன மகிழும், அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவார், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் அப்படிங்கிறாரு. என்னது? நீ அவனுக்கு தேவனாய். எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்குறாரு பாருங்க. தேவனை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தை அப்படி நீ அவனுக்கு சொல்லுவேன், அவன் அப்படி உனக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படி அது போய் ஜனங்களுக்கு சொல்லுவான், நீ பார்வோனிடத்தில் சொல்லுவான் என்று சொல்லி கர்த்தர் அப்படியாக மோசேயை உயர்த்தி வைக்கிறார். இன்னைக்கு என்ன முக்கியமான இந்த வசனத்தின் மூலம் சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு பாடுபட்டீங்களோ இந்த இயேசுவினிடத்தில் வந்தீங்கன்னா அதற்கு சரியாய் அதை பார்க்கிலும் அதிகமாக உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். அல்லேலூயா. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், இவைகளுக்கெல்லாம் சரியா எங்களை என்ன செய்யுங்க?
மகிழ்ச்சியாக்குங்க. சரியா என்பது நமக்கு தான் அப்படி ஈக்குவல். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் சரியா என்று சொல்லும்போது அவர் பல மடங்கு அதிகமாக, ஏன்னா அவருக்கு சரியாய் அவர் மகிழ்ச்சியாக்குவார், அவருக்கு சரியாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் பூரணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை பூரணத்தால தான் நிரப்புவார். நான் பார்க்கிற எண்ணத்தின்படி அல்ல, நான் நினைக்கிற கிரியைகளின்படி அல்ல. அதனால தான் அவர் சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம், உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதா. உம்முடைய கிரியை விளங்கட்டான், உம்முடைய கிரியை விளங்கட்டும். நீர் உம்முடைய கிரியைகளின்படி எங்களை வருநாட்களில் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். எனவே நாம் எல்லாரும் ஜெபிப்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதனால அருமையான பிள்ளைகளுக்கு இந்த சங்கீத பகுதியிலிருந்து இந்த வசனத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே மோசேயினுடைய ஜெபத்தை போல நாங்கள் செய்கிறோம். சொல்லலாமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தாவே, நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம். சபையிலிருந்து, உம்முடைய சபையிலிருந்து ஏறெடுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து கேட்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தின்படியே, இந்த வார்த்தையின்படியே எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவீராக, ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. உம்முடைய கிரியை எங்கள் மீதும் உம்முடைய மகிமை எங்களுடைய சந்ததியின் மீதும் நிலைத்திருப்பதாக. மாத்திரமல்ல, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கணும். ஆண்டவரே, ஆளுகிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உமக்கு கீழே ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை எல்லாம் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற தேசத்தில் உள்ள சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு விபிஎஸ் ட்ரைனிங் இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விபிஎஸ் ட்ரைனிங், அதுக்கு அடுத்து வல்லமை முகாம் 14-15 வல்லமை முகாம் இருக்கிறது. 7-8 விபிஎஸ், 14-15 வல்லமை முகாம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, வருகிற செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய தெய்வீக கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையின் ஜனங்களை ஆசீர்வதிங்க. சபையின் ஜனங்களில் உம்முடைய கிரியை விளங்குவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியான நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.